கிண்டி மருத்துவர் விவகாரத்துல கண்டனம் தெரிவிச்சிருக்கக்கூடிய விஜய்க்கு அந்த படத்தின் காட்சியை சுட்டிக்காட்டி கலாய்க்கக்கூடிய நெட்டிசன்கள். நடிகர்கள் அரசியலுக்கு வந்த பின்னாடி எதிர்கொள்ள வேண்டிய பெரிய சிக்கல் ஒன்று இருக்கிறது. சினிமா வேறு அரசியல் வேறு என்றெல்லாம் பார்க்காமல் அந்த நடிகர்கள் நடித்த படங்களோட சில காட்சிகளை சுட்டிக்காட்டி இவரா நாட்டை திருத்த போகிறார் என்று அசால்ட்டா கேட்டுருவாங்க. அப்படிதான் விஜய் தற்போது ஒரு விஷயத்துல சிக்கியிருக்காரு. கிண்டி கலைஞர் மருத்துவமனையில நோயாளி ஒருவரோட மகன் தன்னுடைய அம்மாவிற்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி டாக்டர் ஒருவரை கத்தியால தாக்கியிருக்காரு. அதற்கு கண்டனம் தெரிவித்த விஜய், டாக்டர் சிகிச்சை பெற கத்தியால் குத்தியவர் தற்போது 15 நாட்கள் ரிமைண்ட்ல இருக்காரு. இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக மருத்துவர்கள் சங்கம் காலை 10 மணி வரை போராட்டம் நடத்தினாங்க. மேலும் அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களையுமே தெரிவிச்சிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டு இருப்பதற்கு தமிழக அரசோட மெத்தன போக்கே காரணம் சொல்லியிருக்காரு. கத்தி குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் பூரணம் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவுக்கு பின்னால் விஜய் நடித்த போக்கிரி படத்தோட ஒரு காட்சி பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் அசினுடன் இணைந்து ஒரு மருத்துவமனைக்கு செல்வது போலவும், அங்கு திமிராக பேசக்கூடிய டாக்டரை ஆபரேஷன் செய்யும் கத்தியால் தாக்குவது போலவும், கூட்டத்தில் அவரை தடுக்க வருபவர்களை அந்த கத்தியை கொண்டே மிரட்டுவது போலவும் அந்த காட்சி இருக்கிறது. நீங்கள் சினிமாவில் செய்வதை தான் இளைஞர்கள் பார்த்துவிட்டு நேரில் செய்கிறார்கள். இனியாவது இப்படிப்பட்ட காட்சிகளில் நடிக்காதீர்கள் என இணையவாசிகள் பதிவிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் சினிமா வேறு அரசியல் வேறு. அவர் அரசியல் தலைவராக கருத்து கூறும் போது எதற்காக சினிமாவை உள்ளே இழுக்க வேண்டும் எனவும் பலரும் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க.